வணக்கம் சார். இது கெஸ்ட் ஹவுஸ்லாம் இடிக்க போகிறாங்க. சரிங்க சார். புதுசாக யார் வந்து சாவி கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறேன் சார். இப்போ யாரெல்லாம் இங்கே குடியிருக்கு? 2வது மாடியில் அந்த படம் எடுக்க வந்த பசங்க இருக்கானுங்க சார். சரி. 3வது மாடியில் ஐடியில் வேலை சிறந்த பொண்ணு இருக்காங்க. 4வது மாடியில் ஐடியில் வேலை பார்க்குற அந்த பையன் இருக்கான். 4வது மாடியா? 4வது மாடிக்கு எவனும் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஒருத்தர் குடியிருக்கான்னு சொல்கிறான். என்ன சொல்ல வேணாமாயா? சார் நீங்கள் தானே என்கிட்ட வந்து சாவி கொடுத்துட்டு போனீங்க. நான் சாவி கொடுத்தேனா? ஆமாம் சார். டே கருணா, டே ஓட. ஐயா வாங்க தம்பி. இந்த போட்டோல இருக்கிற அனு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிளாட்டை வாங்கிட்டு குடி வந்தாங்க. பாவம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை. அனுபவம் உங்களுக்கு தெரியுமா? ஏய், நீ தான் ஐடி கம்பெனிக்காரனா? இங்கடா பண்ணி நிக்கிற? தம்பி, 4வது மாடிக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. தெரியாமல் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். காலி பண்ணி கீழே போயிடுறீங்களா? சார், இது கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ். நீங்கள் தான் தெரியாமல் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸா? டேய், இந்த பில்டிங் மொத்தமே எங்கள் அண்ணனோட கண்ட்ரோல் உள்ளதுடா. உன் ரூம் கீழே இருக்குது. மரியாதையாக பொட்டி பொட்டி எல்லாத்தையும் கீழே போ. சார், அப்போ அனு உங்களுக்கு தெரியும்ல? சார், இங்கேருந்து அனு எங்கே போனாங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒழுங்கா காலி பண்ணிட்டு கீழே போடானா பேசிக்கிட்டே இருக்கேன். போடா. ஏய்,
இல்லை தம்பி, அங்கே யார் போக போகிறா? தீரன், பாஸ் என்னாச்சு பாஸ்? எதுவும் பிரச்சனையா பாஸ்? பாஸ் இங்க தானே சொன்னீங்க, அப்படி எதுவும் இல்லையே. பாருங்க பாஸ். தீரன், உனக்கு முன்னாடியே நான் இந்த அபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட பார்த்ததில்ல. அப்போ பாஸுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்ல டூட், இந்த இமேஜினேஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் அந்த மாதிரி தான் இருக்குமோ. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது இல்ல. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ காய்ஸ், ப்ளீஸ். நான் பார்த்ததெல்லாம் கற்பனையாவே இருந்தா இங்க இருந்தவங்க பேர்லாம் எனக்கு எப்படி தெரியும்? காளீஸ்வரன், குமார், மணி, ஜோதி, தீபா, இவங்க எல்லாரும் எனக்கு எப்படி தெரியும்? அவங்களோட பேசி பழகினதெல்லாம் உண்மை. ஓகே, இப்போ நான் பார்த்தது எல்லாமே இமேஜினேஷனாவே இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப இருக்கிறது அணுவோட வீட்டுல. அது பொய்யா? சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு. நீங்கள் யாரும் என்ன நம்பல. பத்தாத்துக்கு இந்த யூடியூபர்ஸ் வேற கோஸ்ட் கேட்ட போட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டானுங்க. பேர் வரைக்கும் சொல்றேன்னா நம்பாம இருக்க முடியல. அப்போ உங்களை அடிக்க வந்தவங்களும் பொய்யா? ப்ரோ அதெல்லாம் உண்மைதான் ப்ரோ. ஆமா, யார் இந்த ரவுடி பசங்க? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க? போய் அவனுங்கிட்ட கேட்க வேண்டியதானே. அதான் அதுக்குள்ள போயிட்டானுங்களே. இல்ல கீச்சிருப்பா. ஏய் யாரா ப்ரோ, நான் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. உண்மையாவா? ஆமா, எல்லாமே எல்லாத்தையும் shoot பண்ணிட்டியா? எல்லாமே 4K குவாலிட்டி. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. நீங்க போலீஸ்ல தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இங்க பாருங்க. என்ன பாஸ், நீங்க சொன்ன யாரையுமே காணோம். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. அப்ப வெறும் இது ஹாலுசினேஷன் தான். பாஸ், இனி இங்கே இருக்க வேண்டாம். பேசாம என் ஃப்ளாட்டுக்கு வந்துருங்க. அதான் சேஃபாக இருக்கும். ஸ்வேதா, யூ டூ. நான் இங்கே வரல, இங்கே தான் இருக்க போறேன். நடக்கிற எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டேன். அணுவோட வீடு இதுதான் நான் பார்த்த பெரியவர் சொன்னார். அப்போ அணு இங்கே வீடை காலி பண்ண சொல்லும்போது கோவப்படாதவங்க அணு எங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் கோவப்பட்டாங்கன்னா அப்ப அணுக்கு ஏதோ நடந்திருக்கணும். அணுவோட குழந்தைக்கு என்னாச்சு? இங்க இருந்தவங்க எல்லாம் யாரு? ஏன் கண்டுக்க மட்டும் ஏன் தெரிஞ்சாங்க? I have lot of questions in my mind. இதுக்கெல்லாம் பதில் தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். என்ன பாஸ்? அண்ணன் மூடு சரியில்லை. நடந்தது எதையும் சொல்ல வேணாம். டைம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன், சரியா? எதையும் அரையும் குறையுமா விட்டா அரசியல் முன்னுக்கு வர முடியாது. என்ன பில்டிங் இடிக்கிறதுக்கு இன்ஜினியர் கேட்டிருந்தீங்கல்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா வர சொல்லிடலாம்.
வர சொல்லு. பாஸ், அனு சிம் கார்டு வச்சு அட்ரஸ் எடுத்துட்டேன். கால் பண்ண நீ பிக் பண்ணல, செக் பண்ணிக்கோங்களேன். இந்த வீட்டில் அனு நேரம் தங்கியிருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையே. இந்த அட்ரஸில் தான் தங்கியிருந்தா சொன்னாங்க. நாங்க இந்த வீடை வாங்கிட்டு வந்து 1 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது. நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் 3வது ஃப்ளோரில் இருக்கு. நீ ஏன்னா 4வது ஃப்ளோரில் போயிட்ட? உனக்கு முன்னாடியே நான் இந்த அபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் ஒருத்தர் கூட இந்த பார்த்தது இல்ல. இமேஜினேஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் அந்த மாதிரி தான் இருக்குமோ? அனு ஃபோன் பண்ணது கூட எனக்கு என்னமோ உன்னோட ட்ரீமில் வந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ வெறும் ஒரு hallucination. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். என்ன பைத்தியம்னு சொல்றியா? ஏய் ஒரு நிமிஷம் இருடா. ஃப்ளாட்டில் 5 பேர் இன்னும் பழனாங்கன்ற இப்போ செத்து போயிட்டாங்க. வீடியோ பார்த்தா தனியாக பைத்தியகாரத்தனமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் யார்கிட்ட பதில் இருக்கு? டாக்டர், கனவுக்கும் மன ரீதியான பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கா? நிச்சயமா இல்ல. இது நியூரோ சயின்ஸ். மனுஷங்களுக்கு கனவு வர மாதிரி மிருகங்களுக்கும் கனவு வரும். டாக்டர், என்னை யாரோ கொல்ற மாதிரி எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு. நமக்கு சம்மந்தமே இல்லாம வர கனவுகளை ஃபால்ஸ் அவேக்கனிங் ட்ரீம்னு சொல்லலாம். என் கூட பேசி பழகினவங்கலாம் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் கனவுகளை காட்சிப்படுத்தும். இதை லூசிட் ட்ரீம்னு சொல்லலாம். நீங்க மனசுல நினைச்சதாவும் இருக்கலாம், பார்த்ததாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் கனவுல பார்த்தது உங்க வாழ்க்கையில ரியலாவும் நடக்கலாம். அது ஏற்கனவே நடந்ததாவும் இருக்கலாம், இல்ல நடக்க போறதாவும் இருக்கலாம். உண்மையான கனவு எது, பொய்யான கனவு எதுன்னு அனலைஸ் பண்ண தெரியணும். அது மட்டும் தெரிஞ்சா உங்க லைஃப்ல கன்ஃபியூஷனே இருக்காது. தேடி வந்தது எதுவும் கிடைக்காது. வாட்ச்மேன், 4வது மாடியில் யாரெல்லாம் குடியிருந்தா? முதல்ல நீங்கள் காலி பண்ணின்னு போங்க சார். எதுக்கு சார் அவங்கள்ட்ட போய் மோதிங்கன்னு? அது இருக்கட்டும். முதல்ல யாரெல்லாம் தங்கியிருந்தா சொல்லுங்க. நான் வேலைக்கு வந்தே 1 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னே இந்த வாட்ச்மேன் பயந்து போய் வேலையை விட்டு போயிட்டான் சார். பயந்து போயிட்டாரா? ஆமாம் சார். ஏன்? 2 மாதத்துக்கு முன்னாடி மேலே ஒருத்தர் தூக்க மாட்டேங்கினாராம். அதே வாரத்தில் ஒரு பெரியவர் மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில சார். மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாரா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ராயல் டவுனில் வேலை பார்த்தீங்கன்னு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் சொன்னார். அங்கே 4வது மாடியில் யாரெல்லாம் தங்கியிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் அங்கே ரொம்ப நாள்லாம் வேலை பார்க்கல. அடிக்கடி அங்கே சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மேலே போனேன். அங்கே போனதும் திடீர்னு யாரோ என் முகத்தில் கவரை போட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அன்னைக்கு ஓடி வந்தோம் தான் சார். சார், அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் யாருன்னு தெரியுமா? ஓனர் யாருன்னு தெரியாது. இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு. சொல்கிறா. சார், ராயல் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிறதா ஒருத்தர் வந்தார். உங்களை பற்றி கேட்டார். நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லியிருக்கேன் சார். நான் பார்த்துக்கிறேன். வைடா. ஏய், என்னடா எவ்வளோ அடி வாங்கினாலும் வீடை காலி பண்ண மாட்டியா? திரும்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நான் பிரச்சனை பண்ண வரல. நான் வீடு மாறிட்டாங்கன்னு தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அந்த வீட்டில் தங்கிட்ட அனு பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐடியில் வேலை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. பில்டிங் கட்டினது சரியில்லைன்னு சொல்லி அதை மார்க் பில்டர்ஸ் இடிக்க போகிறாங்க. அதனால் அங்கே இருந்தவங்களையெல்லாம் ஏற்கனவே காலி பண்ண வச்சுட்டாங்க. நாங்கள் பில்டிங் இடிக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே வீடாக காலி பண்ணிடுங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணி எங்களை சிக்கலாக மாட்டிக்கிட்டு வராதீங்க. புரியுதா?
மார்க் வந்து டென்மார்க் சிட்டிசன், அவங்க ஒய்ஃப் இந்தியன் சிட்டிசன். அதோட ஓசியை வச்சு தான் இத்தனை நாள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அட்ரஸ் இன்னும் கிடைக்கல. என்ன பண்ணலாம்? முதல்ல மார்க் இந்தியாவில் இருக்கானான்னு தெரியணும். நம்ம போய் எம்பசியில் கேட்டால் எப்படி சார் சொல்லுவாங்க? யூ ஆர் ரைட். நம்ம போய் கேட்டால் மார்க்கை பற்றி சொல்ல மாட்டாங்க. மார்க்குக்கும் எனக்கும் பிஸ்னஸ் டீலிங் இருக்கு. மார்க் என்னை ஏமாத்திட்டான்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணா? குட் ஐடியா சார். For what purpose do you want his information? Sir, I invested in this company. And since last 4 months, I have not got any information. He is still in Chennai or he gone back to his hometown. Please check and tell me, sir. Mark Williams entered India 7 months ago and he has not gone back to his home country yet. கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணானோ, ஏன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணல? சாமி, உங்கள் கையை காட்டுங்க சாமி. சாமி, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை சாமி. சாதக பாதக பலனை சொல்லி வயிற்று பொழப்பு நடத்துகிற வேணாம். பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க. சாமி, உன் முகத்தில் தேடலும் தவிப்பும் இருக்கு. கையை நீட்டு சாமி. பள்ளி இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். நீட்டு சாமி. சாமி, உன்னை சுற்றி உள்ளவங்க ஒரு வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீ விடுவிக்க வழி தேடிக்கிட்டு இருக்க. அந்த சிலந்தி வலையை பின்னதே நீதானே சாமி? மனுஷியத்தை அம்மானுஷியம் சம்பந்தப்படுத்த பார்க்க அது புரியாம நீ குழப்பத்திலேயே இருக்கிய சாமி. ஆறு அறிவுக்கு புலப்படாது, அரை தூக்கத்தில் கூட புலப்படும் சாமி. சக்கம்மா, ஆறு அமர யோசிச்சு பார்த்தா அதுக்கான பாதையை அதுவே காட்டும். ஜக்கம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். தேடு, வழியை தேடிக்கிட்டே இருக்கான். என் பேர் சந்திரா சார். நடக்க போற எதையும் உன்னால தடுக்க முடியாது. சொல்லுங்க பாஸ். நான் தங்கியிருக்க ஃப்ளாட்ல தொடர்ச்சியா அடுத்தடுத்து மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு பேப்பர்ல செய்தி இருக்கு. டெஃபினட்டா இதை பத்தின ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர், மீடியா, ஆன்லைன் இதுலயா வந்திருக்கும். நீ கொஞ்சம் கலெக்ட் பண்றியா? சார், சந்திரன் வீடுங்க. ரைட்ல லாஸ்ட் வீடு. ஓகே. வணக்கம் மேடம், என் பேர் தீரன். சந்திரன் சார் எதுக்காக அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தான்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அவருக்கும் அங்க தங்கியிருந்த ராயல் டவுன் ஓனருக்கும் என்ன பிரச்சனை? கிருஷ்ணமூர்த்தி தான் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாரு. நடந்ததை எதை பத்தியும் கேட்காதீங்க. பட்டதெல்லாம் போதும், இங்க இருந்து கிளம்புங்க. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. கிருஷ்ணமூர்த்தினாலதான் சந்திரன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. அப்போ அனு ஏன் கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னா? பிரதீப், நியூஸ் ஆர்டிக்கல் எதுவும் கிடைச்சதா? எஸ், நீங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து இறந்துருக்காங்க. எல்லாருமே நீங்க சொன்ன அதே பேர்ல இருந்தவங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸா எல்லா பேப்பர்லயும் வந்துருக்கு. நீங்க சொன்ன பேர்லாம் பேப்பர்ல போட்டிருக்கு. ஆனா பார்த்தது இவங்கள தானா? ஆமா. அன்னைக்கு நான் சொல்லும்போது நீங்க எதையுமே நம்பல. நீங்க சொன்ன மாதிரி இமேஜினேஷன், ஹலுசினேஷனா இருந்தா இது எப்படி பாசிபிள்? இது மணி, எக்ஸ் சர்வீஸ் மேன். இது ஜோதி, தீபா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு குழந்தை இல்லை. இது லக்ஷ்மி அம்மா, இவங்களுக்கு யாருமே இல்லை. குமார், ஃபுட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது காளீஸ்வரன், என் வீட்டுக்கு எதிரில் இருந்தவர். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் பாஸ். ஆனா இவங்கெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும்? தேர் மஸ்ட் பி சம் ரீசன். சம்டைம்ஸ் கனவுல பார்த்தது உங்க வாழ்க்கையில ரியலாவும் நடக்கும்.
அது ஏற்கனவே நடந்ததாகவும் இருக்கலாம் இல்லை நடக்க போகிறதாகவும் இருக்கலாம். இதுல எல்லாமே ஆக்சிடென்ட் சூசைட் போட்டிருக்கு. நான் பார்த்தது உண்மையா இருந்தா இது எல்லாமே மர்டர். பல சமயம் கனவுகள் மூலமா இண்டிகேட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும். அப்ப நம்ம முழிச்சுக்கணும். எஸ், இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இவங்க எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ராயல் டவுன்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் குடியிருந்து காலி பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். முக்கியமா அனு சொன்ன கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா பாஸ். இம்ரானோட மாமா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியா ரெஜிஸ்டரோட கண்டிப்பா கான்டாக்ட்ல இருப்பாரு. யார் யார் பேர்ல இந்த ஃபிளாட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா we can find them. You are right. சொல்டா மச்சி. அனுவோட வீட்டில் போய் விசாரிச்சேன்டா. இப்போ அங்கே யாருமே இல்லைடா. அவங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆச்சான். அப்புறம் அனுவோட ஃப்ரெண்டு பூஜா மீட் பண்ணான்டா. ஒரு நிமிஷம் மச்சி. பூஜா நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கொடுங்க. உங்க பிரேக்கப்க்கு அப்புறம் அனு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணா. அனு தப்பு எல்லாமே ஓ மேலே தாண்டி. தீரனுக்கு யூஎஸ்லேருந்து ஆஃபர் வந்தது, ஆனால் அதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுமேன்னு தான். அவன் இதை உன்கிட்ட கூட சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். தீரன் பண்ணது எல்லாமே உன் மேலே வச்சிருந்த லவ்வால தாண்டி. அவனை மிஸ் பண்ணிடாத. அவ மேரேஜும் பண்ணிக்கல. அப்போ குழந்தை அது வந்து பூஜா, நான் கன்சீவா இருக்கேன். என்னடி சொல்ற? தீரனுக்கு தெரியுமா? தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போற? பேசாம அபார்ட் பண்ணிடுறியா? என்னடி? எங்க குழந்தை பூஜா? சாரா உங்க குழந்தை தான்.